சார் எங்களுக்கெல்லாம் இப்பயே உயிர் பண்ணா கூட எனக்கெல்லாம் பரவாயில்லைங்க சார். எனக்கெல்லாம் அவளை பார்த்ததும் கண்ணீர் தண்ணியே வந்துருச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அவர் 60-70 வருஷத்துக்கு அவரே தான் இருக்கணும். எங்க உயிரே அவரு தான். சூப்பரா இருந்துச்சுங்க சார். போலீஸ்காரெல்லாம் எங்க ஃப்ரெண்டு மாதிரி பேசினாங்க. அதெல்லாம் எங்க தளபதியால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. சூப்பரா சார். என்ன ஒரு செகண்ட் பார்த்துருந்தோம்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு மனுஷனை. ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு சார். எங்க தளபதியை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இந்த கனவு வந்து வாழ்நாளும் மறக்க மாட்டேன் சார். சூப்பரா இருந்தாரு சார். இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆனா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. கரூர்ல வந்து எங்க ஊர்ல வந்து சொந்த மண்ணில் கிடைச்சிருக்கு சார். பார்க்கணும் சொல்லி ஆவலா இருந்தேன். பார்க்கணும் சொல்லி கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு. பார்த்து நல்லா பேசுறேன். முதல்ல பார்த்துருக்கேன், படத்துல பார்த்துருக்கேன், இப்போ வந்து பார்த்துருக்கேன். விஜய் பார்க்க தான் வந்தேன். இங்கே கடை இருக்கு, பழனிச்சேரி கடை இருக்கு, வீடு இருக்கு. அப்போ வந்து நான் இந்த இதில் இந்த கூடத்தில் வந்து என் பேரை சிக்கி அந்த மகள் ஏறி அந்த ஆஸ்பத்திரியில் குடிச்சிட்டேன். நல்லா அன்னைக்கே அந்த பையன் பொழைச்சிக்கிட்டேன். அப்போ நல்லா இருக்குது. விஜய் மக மாதிரி நம்மளுக்கு நல்லா இருக்கும். நாங்க எல்லாருமே டிஎன்இபில டிஎன்பிசியில வந்து எக்ஸாம் எழுதி 9600 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு வந்து ரெண்டாவது இதா வந்து உடல் தகுதி தேர்வு வச்சிருக்காங்க. அதுல எப்படி அப்படின்னா பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி அந்த 9 மீட்டர் போல் இருக்குது இல்லைங்க, அது மேல ஏறி 15 கிலோ வெயிட் இருக்கிற கிராஸா மாட்டிட்டு இறங்கணும் 8 நிமிஷத்துல. அது வந்து பசங்க செஞ்சிடறாங்க, எங்கனால முடியல. அப்புறம் சங்கத்துல இருந்து மத்தவங்க எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனாங்க. அதாவது போல்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதுல ஏறினாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க. எங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 12 வருஷமா நாங்க ஐடி முடிச்சு 12 வருஷம் ஆச்சு, அப்ரண்டிஸ் முடிச்சு 8 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு எதுவும் கொடுக்கலீங்க. இந்த தடவை தான் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அதுவும் நாங்க வந்து 22,000 பேர் அப்ளை பண்ணதுல வெறும் 1000 போஸ்டிங் மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பெண்களுக்கு ரொம்ப உடற்தகுதி தேர்வுங்கிறது வந்து ரொம்ப கடினமா இருக்குதுங்க. ராணுவத்துக்கு ஈடா இருக்குது. அதாவது இந்த போல்ல கரண்ட் கம்பெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதுல வந்து உச்சியில மேல ஏறி கிளாம்ப் மாட்டிட்டு இறங்கணும். ஒவ்வொருத்தரோட உடம்பு வாக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எல்லாருமே 2 சிசேரியன் பண்ணி இருக்கிறோம். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதுல கொஞ்சம் தளர்வு கொடுத்து நாங்க படிச்சு முடிச்சவங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கறதுக்காக தான் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். நாங்க தாராபுரத்துல இருந்து வந்திருக்கோங்க. ஒரு 20 பேர் இப்ப வந்திருக்கோம். காலையிலேயே வந்துட்டோம். நாங்க இல்லைங்க, மனு கொடுக்க முடியல. சுத்தி எல்லா பக்கமும் போயிட்டு எங்களால மனு கொடுக்க முடியல. யாரும் வாங்கவும் இல்லை. நாங்க ஏற்கனவே சென்னையில வந்து 2-3 தடவை அமைச்சரை பார்த்தோம். அவர் நாங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் எந்த இதுவுமே எங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரியான எந்த விஷயமும் நடக்கல. எங்களுக்கு வேலை வேணுங்க. பாஸ் பண்ண 9600 பேருக்கும் வேலை வேணும். ரொம்ப நாள் கனவு விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா நான் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னன்னா அவர் பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மெனி சேலஞ்சஸ் ஹி ஃபேஸ்ட். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவர் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. ஸோ அதே மாதிரி எனக்கும் வந்து ஓகே அமைதியா இருக்கணும், பிளஸ் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். எந்த விஷயம் மேபி அது வந்து சக்சஸ் ஆனாலும் சரி ஃபெயிலியர் ஆனாலும் சரி, பட் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் பர்சனலாக அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது. இன்னைக்கு பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். இவரு அந்த ஆஃப்டர் தட் இஷ்யூ ஹேப்பன் லாஸ்ட் இயர், இப்போ அவரை சிஎம்மா அதே ஊருக்கு பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் மக்களுக்கு எல்லாம் அவர் நல்லதுதான் பண்ணணும், நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூச்சர்லயும் நல்லதுதான் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. பார்த்துட்டோங்க. மாண்பு முதல்வரை பார்த்தேன். முதல்ல அவர் தலைவராக வந்தப்போ கரூரில் வந்து பார்த்தேன். இப்போ மாண்பு முதல்வராக வந்திருக்காரு. மிகச் சிறப்பான பொற்கால ஆட்சியை கொடுத்துட்ருக்காரு. லஞ்ச லாவணி எங்கேயுமே கிடையாது. ஒரு பத்திர ஆஃபீஸ்லேயே இதிலே போனால் எந்த விதமான லஞ்சமும் கிடையாது. அதே மாதிரி மக்களுடைய பணத்தை மக்களுக்கே கொடுக்குறாரு. அந்த பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தமிழ்நாட்டினுடைய கடன் தொகையும் தீர 13,18,000 ரூபா தமிழ்நாட்டுடைய கடன் இருக்குன்னா அதுக்கு இவர் எடுத்துருக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகள் மூலம் அந்த கடன் தொகையும் தீர்க்கப்படும்.
மேலே நல்லா சரியாக பார்த்துட்டேன், திருப்தியாக பார்த்தேன், மிகவும் சிறப்பாக பார்த்தேன். போன தடவை வந்தப்ப அப்போ இருந்த காவல்துறை இந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த கரூரில் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்தது காரணமே போன ஆட்சியினுடைய காவல்துறையினுடைய பாதுகாப்பு குளறுபடி தான் காரணமுடைய. ஒரு கிடைத்த 10,000 பேர் வந்திருக்காங்க. ஃப்ரீயாக மாண்புமிகு முதல்வரை பார்க்குறேன், எல்லா மக்கள் மகிழ்ச்சியாக போகிறேன். இந்த வகையில் இந்த குறைக்கு வந்திருக்காங்க, உணவு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொற்கால ஆட்சி, காமராஜர் ஆட்சி, பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி மாதிரி இந்த இது மிகப்பெரிய பொற்கால ஆட்சி. அதேமாதிரி தினத்தந்தியும் தலை சிறந்த சேவைகள் பண்ணியிருக்கு. தினத்தந்திக்கு எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.